ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் ஹாப்பியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கீங்க. எல்லாம் உங்களுடைய ஆதரவோட. சில பேருக்கு இது சாதாரணமா தெரியலாம், என்னடா 50,000 தானே அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதாவது உலகத்துல எங்கேயோ இருந்துகிட்டு இவன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து ஆதரவளிக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள், நண்பன் நண்பிகள் எல்லாருக்கும் இந்த பொல்லாதனுடைய ராயல் சல்யூட். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம இதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, நேரத்தையே நம்ம இதை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம். இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய தாக்கம், சர்ச்சைங்கிறது இன்னுமே அதிகமாயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். இதை வச்சு இன்னுமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக பயங்கரமான ஒரு கம்ப சுத்திட்டு இருக்கானுங்க நிறைய பேர். அதுலயும் குறிப்பா இந்த ஆமைக்குஞ்சு சாட்டிருக்கலாம் ஓவர் கதையிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு செருப்படி கொடுக்கணும் அப்படின்னு அந்த வீடியோ பதிவு. அவனை இன்னைக்கு நம்ம 60 போடுறோம். அவன் மட்டும் தான் 60 போடுவானா, நாம போடுவோம் ஆமைக்குஞ்சு 60. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி அஜித்குமார் அவர்கள் ஏன் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பேச்சா ஒரு பேட்டியில கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அதை தூக்கிட்டு தளபதி விஜயோருக்கு ஆதரவு உள்ளவங்கலாம் பார்த்தல, தளபதிக்கு ஒரு பிரச்சனை தலை எப்படி வந்தாரு, நட்பு கிழக்கணையா தலை விஜய் விட்டு கொடுக்க மாட்டாரியா அப்படிங்கிற மாதிரி தூக்கி பிடிச்சி கொண்டாடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் எங்கடா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாரு, ஊம குத்தா விஜய் குத்திருக்காரா, விஜய்க்கு பாடம் எடுத்த அஜித் சொல்லிட்டு இவனு கதைட்டு இருக்கானுங்க. சோ நேரத்துக்கு நாம பேசினா கூட கமெண்ட்ல நிறைய பேர் வந்து, அண்ணா விஜய்க்கு ஆதரவாலாம் பேசலாம், நீங்க என்ன விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசிருக்கீங்க, அவரு விஜய்க்கு எதிராக தான் பேசிருக்காரு, அவர் எப்பவுமே விஜய்க்கு ஆதரவா பேச முடியாது, ஒரு புறம் பிடிச்சவர் அப்படி இப்படின்னு கமெண்ட் வந்து போட்டீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில விஷயங்களை குறிப்பிட மறந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னீங்க. அதாவது சில விஷயங்களை நான் குறிப்பிட மறந்தேன்னா அது தேவையில்லாதனால தான் நான் ஒதுக்குனேன். சரி, ஓகே. நீங்க சொல்ற மாதிரி 2 விஷயங்கள் அஜித்குமார் பேசினார்ல, அதுல விஜய்க்கு எதிராக இருக்குன்னு கம்பு சுத்துறீங்கல்ல, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிடலாம். அதை தான் அந்த சாட்டையும் பேசியிருக்கான். அதை என்ன கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கணும் இந்த விஷயத்துல. கரு ஸ்டாம்பர்ட்ல எல்லாருக்குமே பொறுப்பு வேணும், ஒரு தனிநபர் குச்சி தட்ட முடியாது சொன்னார்ல, அப்ப எல்லாருக்கும் பொறுப்பு வேணும்னு சொன்னது விஜயும் அவருக்கு நான் மனசு வச்சா சொல்லியிருக்காரு. விஜய் வந்து பொறுப்பேற்கல, தார்மீக பொறுப்புன்னு அவர் எடுக்கல, வீடியோல அவர் சொல்லவே இல்லை, அதனாலதான் அவர் நேரடியாக சாட்டியிருக்காரு அப்படின்னு சில பேர் தூக்கிட்டு வரானுங்க. ஆனா லூசு பயில பொறுப்புங்கிறது என்ன, சொல்றதா செயல்பாட்டில் காட்டுறதா? விஜய் அவர்கள் பொறுப்பு, தார்மீக பொறுப்பு இருக்க போய் தான்டா 30 நாட்களாக நீங்களாம் என்ன மாதிரியான விமர்சனங்கள் அவர் மேல வச்சாலும், அதாவது ஒரு சமைச்ச பிள்ளை மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கான், வெளியே வர மாட்டேக்கான், தொலை நடுங்கி அப்படின்னு 1008 விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அடுத்த கட்ட அரசியல் சொல்லி அது ஒத்த பாயிண்ட்ல அப்படியே நின்னா இருப்பார் மனுஷன், கல்லு மாதிரி. அதான் தார்மீக பொறுப்பு. அந்த மக்கள்லாம் கூப்பிட்டு காலில் வந்து கண்ணி விட்டு கதறாரு பாத்தியா, அதான் தார்மீக பொறுப்பு. ஸோ இதை விட வேற என்ன பண்ணணும்? அந்த வீடியோல அவர் ஏன் சொல்லணும், அதுலயே சொல்லணும், வீடியோல சொல்லி தான் வச்சுக்கோங்களேன். முதல் இடத்துல வீடியோ வெளியிடுறாரு, அது தார்மீக பொறுப்பு சொன்னா எல்லா பணியும் மொத்தம் அவர் மேலேயே போட்டு அவரே குத்தினாட்டி ஓரம் கட்டி அவருடைய அரசியலோட ஒதுக்கி உட்கார வச்சிருவீங்க. அதனால அதை சொல்லல, கரெக்டா தான் அவர் பண்றாரு. அவருக்கு தார்மீக பொறுப்புன்னு யார் சொல்ல முடியும்? காலிலே கதவு தர அந்த மக்கள்கிட்ட, அதுக்கு மேல என்ன பண்ணு கேட்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது கூட்டத்தை சேர்க்கிறத பெருமையா நினைக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக தான் பேசிருக்கான்னு சொல்றானுங்க. டே வெண்ணைகளா, என்ன லூஸ்தரா பேசிட்டீங்க? தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியா கூட்டம் கூட்டல, எந்த அரசியல் கட்சி வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடத்தல, பொதுக்கூட்டம் நடத்தல. எல்லா அரசியல் கட்சியும் மாநாடு ஏன் நடத்துறீங்க, ஏன் கொடுத்து கூட்டீங்கன்னா, என்னுடைய படைபலத்தை பாரு, எனக்கு எத்தனை லட்சம் மக்கள் வராங்க பாரு அப்படின்னு சொல்லி எதிர நீ மிரளோடு தானே அதெல்லாம் நடத்துறீங்க. இப்ப எல்லா கூட்டத்தையும் கூட்டுற அரசியல்வாதிகளுக்கு இது பொருந்தும்ல, அது எப்படி விஜய்க்கு மட்டும் எதிராகவே நீங்க தூக்கிட்டு வரீங்க? அப்பனா இதுல குறிப்பா எதை பேசினாலும் விஜய்க்கு எதிராக மாத்தணும், திருப்பணும் ஒரு கூட்ட கங்கணம் எழுதிருது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் அவர்கள் எந்த இடத்துலயும் விஜய்க்கு ஆதரவா அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஆமா, அவர் கரெக்டா பேசியிருக்காரு. விஜய்க்கு ஆதரவான்னு பேசாட்டாலுமே அவர் சொன்ன வாக்கியங்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவா தான் போய் முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாட்டை பேசலாம் ரொம்ப பெரிய இது மாதிரி. அதாவது இங்க என்னதான் முதலாக சீமான் தான் சொன்னாரா, அதாவது ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்கணும், ஒரே அந்த விஷயத்தை தூக்கி காட்டுறீங்க, தனி நபர் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அதே வார்த்தையை அஜித்குமார் பேசிருக்காரு. பார்த்தல, அண்ணன் பேசுறதா அப்படியே பேசுறாரு அஜித்குமார் அவர்கள், அண்ணன் வழியில் அஜித்குமார் அப்படின்ட்டு. ஏன்டா லூசு பையில உங்க ஒன்னாண்டா 2 நாளைக்கு முன்னாடி நேத்து, அதாவது யார பக்கம் வந்து கூட்டம், விஜய் பக்கம் வந்து கூட்டம் தானே, யாருக்காக வந்தாங்க, விஜய் தானே வந்தாங்க. அப்ப யார் பொறுப்பு இருக்கணும்? விஜய் தானே பொறுப்பு இருக்கணும். யார் மேல எஃப்ஐஆர் போடணும்? புஷியாந்த் மேலேயே போடணும், விஜய் மேலேயும் போடணும்ல. விஜய் தானே கைது பண்ணணும் அப்படின்னு முழுக்க விஜய்னு விஜயே சார்ந்ததை முன்னோண்டாங்க. அப்ப இப்ப செருப்படி யார் கொடுத்திருக்காரு? அஜித் உங்க நொண்ணனுக்கு தான் முதல்ல பாடம் இருக்காரு. இதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கணும். புரியுதா? நீ உடனே இதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக இதை வச்சு ஒரு கம்பு சுத்தலாம். இவன் இப்படிதாங்க, இவனுடைய பழக்கமே. அஜித் காலை ஒண்ணு நக்குறான். இதுக்கு முன்னாடி இந்த சாட்டை பேசின பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அஜித் ஒரு மலையாளி தானே பேசினேன், இப்ப மட்டும் அவர் தமிழர் ஆயிட்டாரா? ஏடா லூசு பையில இப்ப கூட அவர் அந்த பேட்டி இருக்குல்ல, அந்த பேட்டியை ஒரு ஆங்கில யூடியூப் சேனல் தான் கொடுத்திருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, தமிழ்ல ஒரு இடத்துல கூட பேசல. தமிழ் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அது கூட ஒரு பேட்டி கொடுக்கல. ஏன் தெரியுமா? தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு பேட்டி கொடுத்தோம்னா அது வேற மாதிரி போகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப கூட அவருடைய பேச்சுல பாருங்க, அப்படின்னா என்ன என் பையனை நான் ஸ்கூல்ல கூட போய் விட முடியல, சோ எனக்கு அவ்வளவுக்குள்ள இதா இருக்கு, என்னோட கார் ஓட்ட முடியல, இந்தியாவில நான் வெளில வந்து கார் ஓட்ட முடியுது,
ஸோ அப்படின்னு ரொம்ப பேசுறாரு, என் கையை அறுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஒரு பாப்புலாரிட்டிக்காக மக்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிச்சலாக இருக்குன்னா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரபலமடையக்கூடிய இந்த மாதிரி ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. நான் அதிகமாக சொல்கிறது தப்புன்னு சொல்லலை. இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள அதை வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போது இந்த அன்பு கருதுன்னா அவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்கான். இல்லை எனக்கு புரியல அது எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதாவது இதே இடத்துல தான் நம்ம இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் விஜய் அவர்களை. ஸோ ஒரு ரசிகர் மஞ்சத்தை வச்சு இவரால் சமாளிக்க முடியாதவங்க இவர் இவ்வளோக்குள்ள அதை விட்டுட்டே கலைச்சிட்டார்ல. கலைச்சிட்டு இவர் வந்து தன்னுடைய செல்ஃப் இது அப்படின்ட்டு அவர் நான் வந்துட்டு படம் நடிக்கேன், படம் ப்ரொமோஷன் கூட வர மாட்டார், நீங்கள் அதை மட்டும் பாருங்க சந்தோஷம் பண்ணுன்னு போறாரு. ஆனால் அப்படி இடத்துல அந்த ரசிகர் மஞ்சத்தை மக்கள் மஞ்சமாக்கி மக்கள் மஞ்சத்தை அரசியல் கட்சியாக மாற்றி இன்னைக்கு இவ்வளோக்குள்ள ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஃபைட் பண்ணி எவ்வளோ அடக்குமுறையில் எதாவது நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோக்குள்ள அதுக்குள்ள மன உறுதிங்கிறது இருக்குன்னு எவ்வளோக்குள்ள கடிச்சுக்கிறது இருக்கணும். அப்போ இன்னுமே நமக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே மரியாதை கூட்டிகிட்டே போகுது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மூலமாக தான், தமிழ்நாட்டு படங்கள் மூலமாக தான் உங்கள் பெரியாளா வராங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் அவரை பெரிதுபடுத்தி அஜித் குமாருக்கு இந்த அளவுக்கு மாசு ஏறி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதுக்குமே பேட்டி கொடுக்க மாட்டேங்காரு. ஆனால் அவர் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு பேட்டி கொடுக்காரு. ஸோ நம்ம அதெல்லாம் புரிஞ்சு விடணும். ஆனால் அந்த தமிழ்நாட்டு மக்கள் அதில் பயன்படுத்த விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு. ஏன்னா அந்த தமிழ்நாட்டு ரத்தங்கள் துடிக்குது இல்லை. ஸோ எனக்கு இந்த இடத்துல விஜய் அவர்கள் மேலே இன்னும் மரியாதை கூட்டிகிட்டே போகுது. ஆனால் அது புரியாம இந்த தமிழன் பேசக்கூடிய இந்த சாக்கு மாதிரி ஆட்கள்லாம் உடனே அஜித் காலில் வந்துட்டு அஜித் வந்து நான் திரும்பவும் சொல்றேன், அவர் பொதுப்படையா சேஃபா யார் அது பொதுவாக ஒரு உண்மை சொல்லியிருக்காரு, நம்மள அவர் பார்க்கணும். அதை முழுக்க விஜய்க்கு எதிராகவே அவர் கம்பு சுத்துறீங்கல்ல. ஸோ அப்போ இருந்து என்ன தெரியுங்கன்னா இந்த சாக்கடைகள்லாம் இவங்களுக்கு தேவை அப்படின்னா யாரு காலையும் வந்து அவங்க நக்குவானுங்க. ஏன்னா இதேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கொண்டாடாதா இதா இவங்க பேசாத பேச்சா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துகிட்டு எந்த படைக்கு தளபதி சூரி சடங்கு படைக்கு தளபதி இவங்க என்ன பேசுறாரு. இதுக்கு முன்னாடி கோல்டு படம் வரும்போதெல்லாம் ஏன் அன்பு தளபதி விஜய் தான் ஒரு ட்விட்டே போட்டிருந்தாரு. ஸோ அப்பெல்லாம் ஒரு தளபதியை தெரியலையா மானகட்ட போயிடுதோ. இப்போ வந்து விஜய் ரசிகர்லாம் எதிராயிட்டாங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா நமக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். ஸோ அஜித் எல்லாம் ஓட்டு போட்டா நம்ம அஜித்தை பற்றி தூக்கி பிடிக்கணும் என்னது சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதுக்காக நீ வீடியோ பற்றியே போட்டேன். அதாவது இந்த ஆமை கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கான்ல, நேற்று இந்த தமிழ்நாடு நாள் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப தெனாவட்டா திமுறா டேய் எங்க அண்ணன் இன்னைக்கு இதே நாள் தான் போன வருஷம் சொன்னாரு. அதாவது நவம்பர் 1ஆம் தேதி ஒன்னு இந்த பக்கம் நெல்லு இல்லை அந்த பக்கம் நெல்லு நடுவில் லாரி அடிச்சு செத்து போயிருந்தாரு. நான் செத்து போயிட்டான்ல கரூர்ல செத்தானா இல்லையா 41 பேரு. ஸோ எங்க அண்ணன் தீர்க்க தரிசிட்டா அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையா ரொம்ப தெனாவட்டா ஒரு பெருமையா பித்துறாங்க. அவன் முன்னங்க கீழே உட்காந்து சீமன் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா அவளை தம்பி பேசுறத பார்த்து எனக்கு சரியான கோவம். டேய் எப்படா இப்படி சொல்ற, செத்து போனதை பத்தி ரொம்ப துமுறா பேசுறான். லாரி செத்து போனவங்க செத்து போனா கரூர் 40 பேருங்க. ஏய் தமிழ்நாட்டுக்குள்ள வேண்டா 41 பேர் உயிர்றா. அதை எப்படா நீங்க எப்படி பேசுவீங்க. அன்னைக்கு முன்னாடி சம்பவம் நடந்த புதுசுலாம் சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. ஐயோ 10 குழந்தைங்க எப்படி செத்து போயிட்டாங்க அப்படி செத்து போனாங்கன்னா இன்னைக்கு ரொம்ப திமிரா தெனாவட்டா அட எச்சப்புல பழகினாங்களா. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வன்மம் பேசப்பட்டு இவங்கள தான் முதல்ல சிபிஐ விசாரிக்கணும் இந்த ஆம்பி சாட்டை. ஏன்னா இது வரைக்கும் கூட நான் இப்படி ஏறல. ஆனா இவங்களு மேலையும் எனக்கு ஒரு இப்போ ஒரு இது வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவனு ஏதோ திட்டம் திட்டிருப்பானோ. ஏன்னா டீயோட கப்பு தானே சூடு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க நல்லா பாருங்க திமுக அந்த கவசமுகத்தில் பெருசு அதுக்கப்புறம் மாயத்தொட்டில் யாரும் விமர்சிக்கல நல்லா பார்க்கணும். ஆனா இவனுக்கு தான் முழுக்க 24/7 நாம் தமிழ் கட்சி ஆமை குஞ்சுகள் தான் பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அப்போ இவங்க கூட அந்த கூட்டத்தில் இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணிருப்போம்னு எனக்கு டவுட் வருது. இல்ல என்ன ஒரு தெனாவட்ட ஒரு மேடையில உட்காந்துக்கிட்டு லாரி செத்து போனமே செத்து போயிருப்ப செத்தல இல்லையா அப்படிங்க. இவனெல்லாம் நம்பி எப்பறம் ஆமை குஞ்சுகளை பின்னாடி இருக்கீங்க. டேய் இவங்கெல்லாம் இவங்களுடைய சுயலாபத்துக்காக என்ன வேணா பேச விடுவானு யாருக்கு சார்பு வேணா பேச விடுவானு. இப்போ வந்து விஜய்க்கு எதிராக பேசுறதுனால இந்த ஆமை குஞ்சுகள் இவங்களை பேசுற பேச்சை கிட்ட ரசிக்கிங்க இல்ல. இதே விஜய்க்கு ஆதரவு தான்டா இவன் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கான். அந்த வழியில இன்னும் சோசியல் மீடியால இருக்கடா. டேய் இவனுக்கு நாக்காடாது நார வாயிடா அவனு வாய் என்ன வேணா கதறுவானுங்க. எப்படா அவங்க முன்னாடி நான் போறீங்கன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு சீமானுடைய பேட்டில் ஒரு பையன் கேட்டான்ல உங்களுக்கு எவனையும் ஓட்டு போட மாட்டேன்னு இருக்கான் எல்லாம் டிவிக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாங்க. கேட்டா இவரு அன்னைக்கு ஒன்று பேசுறாரு இன்னைக்கு இப்படி ஒன்று பேசுறான்னு சொல்றான் அப்படின்னு வாயடைச்சு போனாங்களா சீமான். அதுதான் உண்மை. என்ன பேச தெரியாது. ஏன்னா இந்த ஆளுடைய பொழப்பே சந்தி சிரிக்குது. ஏன்னா ஊரே இவர் சிரிச்சு கேலி பண்ணுது. அந்த மாதிரி தான் இருக்கு. எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் சொன்னதான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, என்ன சொன்னதான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. என்ன தீர்க்கு தரிசி உங்க கிழிச்சர் கிறுக்கு பயில இல்ல. இதுல ஒண்ணு என்ன விஷயம்னா அதாவது விஜய் ரசிகர்லாம் அஜித்குமாராவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கழி ஊத்திட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு அஜித்குமார் இந்த பேட்டி கொடுத்தது உடனே அஜித்குமார் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்களாம். ஏடா இதெல்லாம் நீ சொல்லலாமா சாட்ட நீ பண்ணாத பச்சாடா எனக்கு புரியல. இதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க ரசிகர் மாறி சண்டை போட்டுருந்தாங்க சினிமா வகையில. ஸோ இப்போ அஜித்குமார் ஒரு பேச்சு கொடுக்கும்போது அது இவங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சவங்க கொண்டாடுறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நீ
முழுக்க முழுக்க இதே வாயால நீயும் உன் நொண்ணனும் விஜயை தூக்கி பிடிச்சு கொண்டாடாத கொண்டாட்ட மாட்டா. நீ கத்தி படத்தை பத்தி என்ன மாதிரி விமர்சனம் பண்ண, கோட் படத்தை பத்தி என்ன மாதிரி விமர்சனம் பண்ண, அப்படியே பயங்கரமா தளபதி தான் அவர் தான் சூப்பர் ஸ்டார். கடந்த 5 வருடங்கள் அவங்க எடுத்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புரட்சிகரமான படங்கள் அப்படின்னு கேவலமா இருக்கு. முதல் விழுப்புரம் விக்ரவாண்டி இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு எல்லாம் மாநாடு, அதை பார்த்துட்டு இவன் காருக்குள்ளேயே உட்காந்து போட்ட வீடியோ இருக்கு. தமிழை வச்சுக்கிறதுலே கொள்கை பொறுப்பு செயலாளரே மாறி பேசியிருப்பான். அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு திரும்ப மாறி மாறி கதறினான். அப்படிப்பட்ட ஒரு நாரவை, கேவலப்பட்டவன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க விமர்சனம் பண்றான். அதையும் சில பேர் எப்படிதான் பார்க்காங்கன்னு தெரியல. எனக்கு தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சிக்க முடியல. எப்படியா இவன் பேசுறதெல்லாம் நம்புறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு மானங்கட்ட ஜென்மம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமை குஞ்சு சாட்டையும் அப்படின்னு ஏன்னு கேளுங்களேன். விஜய தூக்கி பிடிச்ச அதே வாயாலேயே இப்ப அஜித்தை பிடிச்சு, ஏன்னா விஜய் ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டா நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே இந்த சமயம் நம்ம அஜித் மாதிரி காலை நக்குனாதான் அவங்களுடைய ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு எச்ச பொழப்பு. சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்முடைய அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.